ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்க தெரியுமா? நான் பலாப்பழத்தை கையில் வச்சுருக்கும் போதே தெரியும் பலாப்பழம் சம்மந்தமாக தான் வீடியோ போட போகிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எனக்கு பலாப்பழம், மாம்பழம், அப்புறம் ரவாப்பழம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதை வந்து காலையில் கட் பண்ணிட்டோம். ஏன்னா பழுத்துருச்சுன்னா உடனே கட் பண்ணணும்னு சொன்னேன், வீணாக போய்டும். அதனால் காலையில் கட் பண்ணிவிட்டு நல்லா நிறையா எடுத்துட்டோம். ஒரு பாதி தான் கட் பண்ணோம், ஒரு பாதி வச்சாச்சு. அதுலேயே நிறைய சொலை வந்துச்சு. அதை காலையில் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு போய் எங்கள் அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பலாப்பழத்தில் வந்து கேசரி செய்ய நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து பலாப்பழத்தை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து உள்ள இருக்க அந்த பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சு சாம்பாருக்கு போட்டுக்க வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் வந்து இந்த பலாக்கொட்டை எல்லாம் போட்டு சாம்பார் வைங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம கறி வறுக்கிறோம்ல, அது மாதிரி வேக வச்சு வறுத்தாலும் செம்மையாக இருக்கும். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு கேசரி கிண்ட ஆரம்பிச்சிடலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வந்து ரவாவை வறுத்துக்குவோம் நெய்யை ஊற்றி. நான் வந்து இந்த அளவில் செய்கிறேன். இது வந்து நிறையா வந்துடும், நல்லா 1 கப்பு வரும். பார்க்க இப்படி இருக்கும். ரவா வந்து ஒரு 4 பங்கு வரும்னு சொல்லுவாங்க தண்ணி ஊற்றுனா. நம்ம வந்து இதில் பலாப்பழம் வேற போட போகிறோம். இது நல்லா செவர்ற மாதிரி வறுத்துக்கணும், ரொம்ப செவரக்கூடாது. நல்லா வறுப்பட்டால் தான் நம்ம கேசரி வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். இது நல்லா செவரட்டும். அதுக்கிட்டே நம்ம பலாப்பழத்தை அரைச்சிருவோம் மிக்சியில். நல்லா பலாப்பழத்தை நான் ஏன் கட் பண்ணி அரைக்கிறேன்னா டக்குன்னு அரைப்படும். ஏன்னா நீங்கள் முழுசாக போட்டுட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர லேஸில் அரைப்படாது. சில பழம் வந்து இது நல்லா மொத்தமாக இருக்கா, அதனால தான் நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அரைக்கிறேன். நீங்கள் நல்லா மெலிசாக இருக்க பலாப்பழம் போட்டிங்கன்னா நீங்கள் உடனே போட்டிங்கன்னா, அப்படியே போட்டிங்கன்னா கூட அரைப்பட்டுரும். இதை அரைச்சிட்டு நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ரவா வறுபட்டுருச்சு. இப்போ நான் வந்து தண்ணி வந்து அளந்து கொதிக்க வச்சு கேசரி கலர் சேர்த்து வச்சுருக்கேன். 1க்கு 3 அந்த ரேஷியோ தான். நான் வந்து 3/4 டம்ளர் போட்டேன்னா அந்தமாரி 3/4 3 தடவை எடுத்து அளந்துருக்கேன். அதுலேயே கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஓகே ஓகே. இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பலாப்பழத்தை அரைச்சிட்டு வந்ததை நெய் ஊற்றி வறுக்கணும். ஓகே, நல்லா நெய்யில் வந்து நல்லா கொஞ்சம் வதக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்காக தான். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கேசரியில் போட்டுருவோம். இதை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜீனி போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அளந்து வச்ச சர்க்கரையை போட்டுக்கோங்க. பலாப்பழம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுறேன். போய் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏலக்காய் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏலக்காயிலுமே தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ள அந்த மணியாக இருக்குல்ல, அதை வந்து இந்த குத்துறதுல போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நுணுக்குனிங்கன்னா நல்லா மாவாயிடும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இதில் நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருப்போம். 2 பைண்ட் ஆகி கேசரி வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இருக்கட்டும். நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருவோம், திராட்சைலாம்.
ஓகே, கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது ஆறி நல்லா கேக் மாதிரி நம்மளுக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை இப்போ தாளித்து கொட்டிடுவோமா இல்லை? ஓகே, ஆஃப் பண்ணிடலாம் கேசரியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாப்பா வந்து உட்காந்துட்டா. கேசரின்னொடனே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கேசரி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுவே நான் ஃபஸ்ட் டைம் இது நான் செய்கிறேன். அம்மா சொல்லி கொடுத்தா இதை நான் செஞ்சேன். சாதா கேசரி தான் நான் செய்வேன். அம்மா தாத்தா வீட்டில் வந்து கொல்லை இருக்குமா, அங்கே வந்து பலாப்பழம் கிடைக்கும், அதெல்லாம் அடிக்கடி செய்வாங்களாம். நான் வந்து செஞ்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. சின்ன பிள்ளையில சாப்பிட்டேங்கிறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். பாப்பா ரொம்ப நேரமாக இதுக்கு வெயிட் பண்ணுறான். அவளுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? அம்மா சாப்பிடவா? அப்பா டேரெக்டாக வலிக்கிட்டு போகுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த எப்படி இருக்குது பார்த்தீங்களா கேசரி? நம்ம நிப்பாட்டும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு கேக் மாதிரி. கேசரி இன்னும் அப்படி தான் இருக்கணும். எவ்வளோ நேரம் இருந்தாலும் இதே பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கேசரி. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற பதம் இருக்குது, இந்த ரவா வந்து வறுக்கிற பதம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்லா வந்துருச்சு. இன்றைக்கி ஸ்வீட்டு வலிக்கிட்டு வருதா? அது ஸ்பூனில் எடுக்கும் வலிக்கிட்டு வருது, அதை கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கேசரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. இதுக்கு ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுன்னு வச்சுங்களேன், செம்ம காம்பினேஷனாக இருக்கணும். இதை வந்து வச்சுட்டு கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, பாய். பாய் சொல்லு. பஜ்ஜி சாப்பிட்றியா நீ? பஜ்ஜி சாப்பிடுவோம். அவளுக்கு வாழைக்காய் பஜ்ஜி மேலே இருக்க தோலை தான் சாப்பிடுவோம், வாழைக்காய் சாப்பிட மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.